இப்ப பல்பை கண்டுபிடிச்சது எடிசன். அப்படியா சார்? சரிங்க சார். நீ சொல்லணும்டா அப்படியான்னு ஏன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. சரி. அதே போல ரேடியோவை கண்டுபிடிச்சது மார்க்கோனி. அதே போல பரீட்சை எக்ஸாமை கண்டுபிடிச்ச யாரு தெரியுமா? அவன் தானே சார் எனக்கு தெரியாமல் தெரியும். அவன் மட்டும் என் கையில் கட்டச்சான்னா சயின்ஸ் வாத்தியார் வந்தார். மாணவர்களே, நான் சொல்றதுக்கு அதே மாதிரி நீங்கள் ஒரு உதாரணம் சொன்னால் போதும். நாய் நன்றி உள்ளது, ஆடு ருசி உள்ளது அப்படின்றிருக்கான். ஒரு ஆள் ரொம்ப ரொம்ப கோவத்தோடு சொல்லிச்சு, இந்த ரயில்வேல டிடியா வேலை பார்க்குறவன கல்யாணம்னு பெருங்கொடுமடி. ஏன்னா ஃபஸ்ட் நைட் அன்னைக்கே உள்ள பெட்ரோல் வந்துட்டு இந்த பெர்த்து கன்ஃபார்ம் தானே அப்படின்றாங்க. அப்புறம் நான் இன்னொரு ஸ்கூலில் ஒரு இங்கிலீஷ் வாத்தியார் இருந்தார். அவர் என்ன செய்வார்னா கேள்வி வைப்பார், பதில் சொன்னால் ஒரே அடி தான், ரத்தம் வர வரைக்கும் விட மாட்டார். போனால் ரொம்ப சிம்பிளாக கேட்டார் மனுஷன், நல்ல மனுஷன். ஏபிசிடி எத்தனை எழுத்துட்டார், கரெக்டாக சொல்லணுன்றக்கா கொஞ்சம் குறுகுறுன்னு யோசிச்சு வேர்த்து விறுவிறுத்து 86 அப்படின்னா ஒரே அடி தான். வழக்குள்ள வெளியே வந்தேன். வெளியே வந்தோடனே இவன் நடுங்கிட்டு இருக்கேன். அடுத்து உள்ளே போகிறேன். என்னடா கேட்டார், ஏபிசிடி எத்தனை எழுத்துன்னு கேட்டாரா. நீ என்ன சொன்ன? 86ன்னு சொன்னேன். அடிச்சுட்டாரா விட்டாப்பில் 26. 86 சொன்னக்கு எனக்கு இத்தனை அடி, நீ 26 குறைச்சு சொல்ற, ஒன்று கொல்ல போறாரா, ஒழுங்கா போ அப்படின்ட்டா. காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சா ஒரு மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குதையா, சவுண்டெல்லாம் கேட்குது. என்னால புலி உரும்புதே, புலி உரும்புதே, வேட்டைக்காரன் வர்றத பார்த்து புலி உரும்புதே. இன்னும் தைரியம் இருந்தா நீ என்னையோ பார்த்து உரும்பிருப்ப. இன்னொரு வாட்டி கண்ணில் மாட்டினேன். மகிழ்ச்சியா வாழ முடியும் என்பது உன் முகவரியாக்கு, உலகம் உன் முகவரி தேடும் என்று ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு. சோ நம்மளும் மகிழ்ச்சியா இருந்து மத்தவங்களையும் மகிழ்ச்சி படுத்தலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம். For that, can we have our two judges on stage please? Welcome Madan sir. Hello. Welcome City sir. ஹலோ. அதாவது மதன் சார், இப்போ குதிரைங்களுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்குது. கோல்டன் பிளேட்டு, சில்வர் பிளேட்டு, கோல்டன் பெல்லு, மந்த்ரா. இப்போ இன்னொரு குதிரை இருக்குது நம்ம செட்லியே, சாண்ட்ரா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை வாலிங்க, ஆள் பார்க்குறதுக்கு ஜாக்கி மாதிரி இருக்குங்க. ஆமாம், நீங்கள் கிண்டி ரேஸ் கோர்ஸ்லேருந்து டைரெக்டாக வரீங்களா? சார் இதெல்லாம் சென்ஸ் ட்ரெஸ்ஸிங் சார். அப்போ நான் பேசுகிறதெல்லாம் நான்சென்ஸா? கரெக்ட். தேங்க்யூ. இன்னைக்காவது உங்களுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. அதுக்கே மூச்சு வந்து எனக்கு ஒன்றும் புரியல. நான் சென்ஸ் அப்படின்னு தான் சொன்னேன். நான்சென்ஸ். நான்சென்ஸ். சரி விடுமா. அப்புறம் என்கவுண்டர் பண்ணுற மாதிரி வச்சுக்காதுன்னா அந்த பக்கம் போயிடுங்க. ஓகே வந்தன் சார், ஒரு சூப்பர் ஜோக் சொல்லி நம்ம ஷோ ஆரம்பிச்சு வைங்க. ஒரு பெரிய ஹீரோயின் ரசிக்கிற ஒருத்தர் திடீர்னு வந்துட்டாரு. நாங்கள் எல்லாரும் இருக்கோம். அவர் சொல்கிறாரு, உதடே படாமல் நான் வந்து உங்களுக்கு புத்தகம் கொடுப்பேன், 100 ரூபாய் பந்தயம். எல்லாரும் சரி எங்க கொடுங்க பார்க்கலான்னா திடீர்னு கட்டி பிடிச்சி உதட்ட கடிச்சு பயங்கர முத்தம் கொடுத்துட்டாரு. இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா நான் தோத்துட்டேங்கன்னு 100 ரூபாய் கொடுத்துட்டு போட்டேன். இன்னைக்கு நம்ம சீஃப் கெஸ்ட் யார்? இன்னைக்கு நம்ம சீஃப் கெஸ்ட் அவர் வந்து ஒரு பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட். டிராமா, சினிமா, சின்னத்திரை எல்லாத்துலேயும் வந்து சூப்பராக பண்ணிருக்காரு. இவருடைய சிஸ்டர், இவர் தங்கையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோயினாக இருந்தவங்க. எம்ஜிஆரோடையும் சிவாஜியோடையும் வந்து ஜோடியாக நடித்தவங்க. இவர் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா இவரோட குரல் பேசாமல் நம்ம அசத்த போவது முடிஞ்சதே இல்லை. ஒரு பர்டிகுலர் படம், அந்த கரகாட்டக்காரன்ல ஒரு மேனரிசம் வச்சுட்டாரு. அதுலேருந்து எல்லாரும் அவங்க நெஞ்ச பள்ளமாக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இவருடைய நாடகங்கள் படங்கள்லாம் மாறி இருக்கு. அந்த படம் எடுத்த அப்புறம் கூட உங்கள் நாடகம் பெட்டராக இருந்ததுன்னு கூட சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பெரிய. ஆமாம், அதாவது இன்னைக்கு மிகப்பெரிய ஜாம்பவான்கிற டைரக்டர்ஸ்லாம் இவரோட நாடகத்தை அவங்க திரைக்கதையாக்கி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு குழு கொடுத்தோமாமா, சாண்ட்ராக்கா கெஸ்ட்டை கூப்பிடுங்கன்னு அது என் வாயால் எப்படியம்மா சொல்லுவேன். நம்ம கெஸ்ட்டை வெல்கம் பண்றேன். நீங்க உங்க சீட்டுக்கு போங்க.
நாள் பார்த்துருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. இதில் நகைச்சுவை மட்டுமல்ல, நல்ல பல கருத்துக்களையும் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு நகைச்சுவை ஆஸ்பத்திரி என்றே வைத்துக் கொள்ளலாம். பல பேருக்கு சிரித்து சிரித்து வயிறு குலுங்கு சிரித்து அவர்களுடைய உடல் நல்ல முறையில் நலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அசத்த போவது யார் அப்படிங்கிற நிகழ்ச்சியை நான் வந்து கலந்துக்கிட்டதில் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதே ஒரு பெரிய சிறப்பு. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்க. இதுல இருந்தே தெரியுது நீங்க அசத்த போது யாரு எவ்வளவு விரும்பி பாக்குறீங்கன்றது. உண்மைதான், உண்மைதான். ஓகே சார், இப்போ பிரசன்ட் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் படங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், சீரியல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் கோவான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, தமிழ் படம்னு ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அடுத்தாப்பில் புகைப்படம்னு ஒன்று ரிலீஸ் ஆச்சு. இன்னும் சிக்கு புக்குன்னு ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இரண்டு முகங்கிற படம் சரணும் நம்ம சத்யராஜன் ஆக்ட் பண்ணுறாங்க, அதுலேயும் நடிச்சிக்கிட்டு இருக்கேன். அதில் அம்மன் சீரியல் இது மாதிரி சீரியல்கள்லாம் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது இல்லாமல் மொழிமாற்று படங்களுக்கு நான் நிறைய பேசியிருக்கேன். சமீபத்தில் அக்பர்னு ஒரு படம் வந்துச்சு, முகலை ஆசாம்ங்கிற படம். அதில் அக்பருக்கு நான் தான் பேசினேன். அது மட்டும் இல்லை, ராமானந்த் சாகர் எடுத்த ராமாயணத்தில் ராவணனுக்கும், மகாபாரதத்தில் நான் துரியோதனனுக்கும், அப்புறம் கம்சனுக்கும் கிருஷ்ணாவில் கம்சனுக்கும் பேசியிருக்கேன். இதெல்லாம் போல்டு வாய்ஸு. அதுக்கு நேர்மாறாக இயேசுநாதருக்கும் நான் பேசியிருக்கிறேன். ஓகே சார், உங்களோட எல்லா ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய அசத்தல் மன்னர்கள் அசத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் யுவர் ஸ்பெஷல் சீட். ஷோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதலாவதா வந்து அசத்த போக அசத்தல் மன்னன் மதுரை முத்து. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். சந்தோஷத்தை சரளமாக தருகிற சன் தொலைக்காட்சிக்கும் அதனை பார்த்து பார்த்து பரவசம் அடைகிற அன்பான பார்வையாளருக்கும் நல்லதொரு வணக்கத்தை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி. எப்பயுமே நகைச்சுவை சொல்கிறதுனால நமக்கு என்ன நன்மைன்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறணும். சொல்லுவாங்க, மண்ணில் உள்ள மனிதர்களை நீ சந்தோஷப்படுத்தினால் விண்ணில் உள்ள தேவர்கள் உங்களை சந்தோஷப்படுத்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நகைச்சுவை சொல்வது எப்படி ரத்த தானம் கண் தானம் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி நகைச்சுவை தானமும் இன்னைக்கு உள்ள மனுஷனுக்கு தேவைப்படும்ன்றக்காக அதை எடுத்து நம்ம முக்கியத்துவம் கூட செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று, வாழ்க்கைங்கிற ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி சொல்லுவாங்க கவிஞர்கள்லாம். அது லேசாக பிடிச்சோம்னா பறந்துடும், கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா கூட செத்து போயிடும் அப்படின்னு. அப்போ ரொம்ப மென்மையாக மெதுவாக ரொம்ப நெறியாக பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி மன இறுக்கத்தை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு டானிக் அதுக்காக அதை பண்ணுறது. அதில் பேசுகிற பல பேர் உலக ஒரு நாடக மேடின்வாங்க ஷேக்ஸ்பியர். எல்லாரும் காமெடி நடிகராக தான் இருக்கான். பேசுகிறோம் பூரா பார்த்துருக்காரு, நாய் ஓடி இருக்கு, நாயை எறிகிறதுக்காக ஒரு கல்லை போய் எடுத்திருக்காரு. எடுக்க முடியல கல்லை. ஊருக்காரனை பூரா திட்டிருக்கான். என்னையா அது ஊர், நாயை அவுத்து விட்டுட்டு கல்லை கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு இருக்கேன். அது கல்லவை கட்டியாக ஓட முடியும். காரணம், நம்ம சின்ன வயசுலேயே பேசுறது, வீட்டுக்கு வர்றவங்க ஒரு டீ குடிச்சிட்டு எதவாச்சும் சண்டையில் துடிப்பிடுவாங்க பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்கு வந்து யாரா ஓம் பையனா அச்சு அசப்பில் மூக்கு மூலியம் ஒன்னே மாதிரியே இருக்கானே, ஏய் வந்த டீ சாப்பிடு, உன்னை எதுவும் காசு கட்டுனா போ. பக்கத்து வீட்டு பிள்ளையெல்லாம் என் பேரை சொல்லி என் வீட்டில் குலவரத்தை உண்டு பண்ணிட்டு போயிடாதரா, குலக்கசல் உள்ளே போயிடுவாப்பு. இப்போ இவன் எதுவும் கேட்டாங்களா? இன்னொரு வீட்டுக்கு இன்னொருத்தம் போயிருக்கான். போயிட்டு அடடே என்ன நீங்கள் கருப்பாக இருக்கீங்க, பையன் நல்லா சிவப்பாக இருக்கானே, அவங்க அம்மா மாதிரிங்க. ஓ அம்மா நல்லா கலக்கிறா, சரி சரி. நல்ல கொழுகுலுன்னு இருக்கானுங்க, அவங்க அம்மா பார்த்து இல்லையா நீங்கள், அவங்க அம்மா கொழுகுலுன்னு இருப்பாங்க. அடடே பார்க்கவே ஆசையா கூப்பிட்டு அங்கே வாங்க. அடடா கூப்பிட்டோன்னு உடனே வரானே, அது அவங்க அம்மா மாதிரி தான். அதுக்காக நம்ம வயசுக்கு தோணிக்கிட்டு முடியாது. காஷ்மீரில் நண்பர் என்ன செய்யார், தன்னுடைய 4 வயசு பிள்ளை கூப்பிட்டுக்கிட்டு 4 வயசு பையனை கன்னியாகுமரியில் நண்பர் வீட்டில் விட்டார். இல்லை அங்கே தீவிரவாதி அதிகமாக இருக்குது, தீவிரவாதிகள் நடமாடுறாங்க, எனக்கு ஒரே பையன் ஏதாவது ஒன்று ஆகி போயிடும், ஒரு மாதம் கழிச்சு கூப்பிட்டுக்கிறேன் அப்படி விட்டு போனார். 2 நாளில் போகணும் மறுபடியும் இங்கே காஷ்மீருக்கு. டேய் வாடா அந்த பையலை கூப்பிட்டு போ. அதுக்கு அந்த தீவிரவாதியோட 2 பேரும் எங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிடு, அவங்க கேட்டு ஒரே தடவை சுடுவாங்க, நாங்கள் செத்து போயிடுவோம். இவன் தினமே எங்களை சுட்டுக்கிட்டு, ஏன்னா ஒன்று அவன் கேட்குறக்கலாம், அந்த பேஸ்ட்லேருந்து வெளியே தள்ளுண்டுவான்.
பேஸ்ட்டை ஃபுல்லாக வெளியே பிதுக்குன்னுவேன். பிதுக்கணும்னா மறுபடியும் உள்ளே தள்ளுன்னுவேன். இது நம்ம செஞ்சு காட்ட முடியுமா அவனுக்கு? இத்தனை வேலையும் செய்கிறான்டா அப்படின்னு. அதே அவங்களுக்கு பதில் சொல்லி பக்குவமாக வர சொல்லணும். டேய் அதை சொல்லுது அம்மா பையட்ட, நல்லா படித்து நல்லா ஒழுக்கமாக இருந்து நல்ல ரேங்க் வாங்கினீங்கன்னா அப்பா உன்ட்ட சந்தோஷமாக தினம் ஒரு முத்தம் கொடுப்பாரு. அப்போ அவன் வேலைக்காரி MPBS படிச்சிருக்கு, அதுக்கு மட்டும் இச்சுன்னு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இவங்கிட்ட எல்லாத்தையும் மனசுலேயே வச்சிருக்கான். அவனுக்கு எப்போ தோணுதோ அப்போ வெளியே அவுத்து விட்டுறது. அந்த நேரம் என்ன கலவராம்னு அவனுக்கு நான் தெரியும் பாவம். ஆனால் பள்ளிக்கூடம் போகிறது மாதிரி அவனுக்கு ஒரு கொடுமையான விஷயம் எதுவும் இல்லை. காலையில் அழகழகாக இருப்பாங்க, முகத்தை பார்த்தீங்கன்னா தொங்க வச்சுக்கிட்டு ஏதோ சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகிற மாதிரி போவாங்க. அவ்வளோ கொடூரமாக அப்படியே அது அந்த மணி அடிக்கிற வாட்ச்மேனா இவனுக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி, ஏன்னா 8 மணிக்கு அடிச்சிருவான். லேட்டாக போனால் கூட மட்டி ஓட சொல்லுவாங்க. அவ்வளோ கொடுமையாக போகிறது. பள்ளிக்கூடத்தில் உட்காந்தாலும் சயின்ஸ் வாத்தியார் வந்தார். மாணவர்களே நான் சொல்கிறதுக்கு அதே மாதிரி நீங்கள் ஒரு உதாரணம் சொன்னால் போதும். நாய் நன்றி உள்ளது, ஆடு ருசி உள்ளது அப்படின்ட்டுருக்கான். ஆடு ருசி உள்ளது, குரங்கு வாழ் உள்ளதுன்னு இதை நான் சொன்னேன். அந்த மிருகத்துடைய தன்மையை சொல்லண்டா. சரி சொல்லுங்க. இப்போ பல்பை கண்டுபிடிச்சது எடிசன். அப்படியா சார்? சரிங்க சார். நீ சொல்லண்டா அப்படியான்னு ஏன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. சரி. அதே போல் ரேடியோவை கண்டுபிடிச்சது மார்க்கோனி. அதே போல் பரீட்சை எக்ஸாமை கண்டுபிடிச்ச யார் தெரியுமா? அவன் தானே சார் எனக்கு தெரியாமல் தெரியும். அவன் மட்டும் என் கையில் கெட்டச்சான்னா உரிச்சு உப்பை தடவி அப்படின்றான். ஏன்னா அது அவனுக்கு கொடுமையான விஷயம். பரீட்சை எழுதும் போது குழப்பிடுவாங்க. அழகாக பிரித்து எழுதுவாங்க. தீபகற்பம் அப்படின்னு எழுதுனா தீபா கற்பம் அப்படின்னு பிரித்து எழுதுவாங்க. அந்த பிள்ளை கற்பமாக்குறேன், அவன் வீட்டுக்காரன் சண்டைக்கு வர மாட்டானா? வார்த்தையிலே கொண்டு வரும். அது நடக்கும். ஏன்னா நாங்கள் படிக்கும்போது தமிழ்லேயே சில குழப்பி விடுவாங்க. எங்கெங்கே துணக்கால் போடக்கூடாது அங்கங்கே போடுவாங்க. கண்ணகி பாண்டியம் பண்ணே சபையில் நின்றாள் அப்படின்றத மாற்றி எழுதுவாங்க. குன்னாகி மதவி புருஷன் கேவலன் சபையில் நொந்தாள் அப்படின்பான். என்னடா போட்டு வச்சிருக்க? ஆமாம் அதுக்கு விளக்கம் சொல்லுவான். மாதவி இருக்கு, கண்ணகி இருக்கும்போது அதுக்கு மாதவியை தேடி போனேன், அதை அவனை கேவலன்னு போட்டேன். சபையில் போய் சந்தோஷமா இருந்தா நொந்தாள், போய் நொந்தாள், கையில் செம்பு அப்படி போடுவேன், சிலம்பு. அது பாட்டுக்கு அது வரைக்கும் பாராட்டி மார்க் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இங்கிலீஷ் வாத்தியார் கொண்டு வச்சிருப்பாங்க. அவர் வந்தார். உலகம் என்பது ஒரு நாடக மேடை, நிறுத்துங்க. அப்புறம் ஆடியன்ஸில் எங்கே உட்காருவாங்க? பூராமே நாடகம் இருந்தால் ஆடியன்ஸுக்கு உட்காந்து இல்லைப்பா, உலகம் என்பது நாடகம் மேடை ஷேக்ஸ்பியர் சொன்னால் அப்போ நம்மளுக்கு அசின ஜோடியா போடுங்க அப்படின்வாங்க. எனக்கு அதில் சேர்ந்து நடிக்கிறதுக்காக. இன்னொரு ஸ்கூலில் ஒரு இங்கிலீஷ் வாத்தியார் இருந்தார். அவர் என்ன செய்வார்னா கேள்வி வைப்பார், பதில் சொன்னால் ஒரே அடி தான், ரத்தம் வர வரைக்கும் விட மாட்டார். போனால் ரொம்ப சிம்பிளாக கேட்டார் மனுஷன், நல்ல மனுஷன். ABCD எத்தனை எழுத்துட்டார்? கரெக்டாக சொல்லணுன்றக்கா கொஞ்சம் குறுகுறுன்னு யோசிச்சு வேர்த்து விறுவிறுத்து 86 அப்படின்னா ஒரே அடி தான். வழக்கம் போல வெளியே வந்தேன். வெளியே வந்தோன்னே இவன் நடுங்கிட்டு இருக்கேன். அடுத்து உள்ளே போகிறேன். என்னடா கேட்டார்? ABCD எத்தனை எழுத்துன்னு கேட்டாரா? நீ என்ன சொன்ன? 86ன்னு சொன்னேன். அடிச்சுட்டாரா? விட்டாப்பில் 26. 86 சொன்னக்கு எனக்கு இத்தனை அடி, நீ 26 குறைச்சு சொல்கிற, ஒன்று கொல்ல போகிறாரா? ஒழுங்கா போ அப்படின்ட்டான். குறைக்க அடியை வெளுத்து வாங்குவாங்க சொல்லி எப்படி ஆறுதல் பண்ணி அனுப்பிடான் பாருங்க. அவனு போய் எனக்கு சொல்லி அடி வாங்கி கிடந்தான பாவம். அது குடும்பத்தில் என்ன மகிழ்ச்சி அப்படிவோம் நம்ம அடிக்கடி. குடும்பம் குடு இன்பம் அப்படிவாங்க. இன்னைக்கு எல்லாரும் குடு துன்பம் ஆகிப்போச்சு. எங்கே வாரு ஒரு ஆள் ஒரு அம்மா ரொம்ப கோவத்தோடு சொல்லிச்சு, இந்த ரயில்வேல டிடியா வேலை பார்க்குறவன கல்யாணம்னு பெருங்கொடுமடி. ஏன்னா ஃபஸ்ட் நைட் அன்னைக்கே உள்ள பெட்ரோல் வந்துட்டு இந்த பெர்த்து கன்ஃபார்ம் தானே அப்படின்றாங்க. அப்புறம் நான் அது வேறு வேண்டாம் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அவன் பெர்த்தில் இது ஒரு கன்ஃபார்ம். அவனுக்கு அந்த தொழிலில் கண்ட்ராக்டர் கல்யாணம் பண்ண வேணாஞ்சிருக்கேன். ஆசையாக வந்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிருக்கான். என்னங்க ரொம்ப எதிர்பார்த்தேன் ஒரு முத்தத்தோட, மீதி அப்புறம் வந்து தாரேன். அவன் சில்லறை கொடுக்குற மாதிரியே அதுக்குமா மீதி. இதில் என்ன ஒரு நல்ல விஷயத்தை நாகரிகமாக செஞ்சுட்டு போக முடியாது, நடக்காது. இன்னொரு ஆள், நீ என்னம்மா உனக்கு என்ன பிரச்சனை இல்லை, டாக்டர் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்பேன், ஒரு வார்த்தை பேச விட மாட்டேன்றான். நீ வாயை திறந்தாலும் வாயில் தெர்மாமீட்டர் வச்சிருக்கான். நான் ஆண்டு கவிக்கிட்டு உட்காந்துருக்க முடியும். அந்த தொழில் அவனுக்கு அப்படி நடக்கும். இதில் பெண்களோட ஆடம்பரத்தையும் சொல்லியானும். டாக்டர் போய் இந்த அம்மா சொல்லியிருக்கு, எங்கள் வீட்டுக்கார் நைட்டெல்லாம் ஏதோ தூக்கத்தில் உளர்றாரு டாக்டர், மருந்து கொடுத்த உடனே நிறுத்திடுவோம்மா. வேணாம் டாக்டர், உளர்றது தெளிவாக உளர்ற மாதிரி சொல்லுங்கள், எனக்கு வார்த்தை புரிய ஆராட்ட தொடர்புகளுக்கான கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்படி ஒரு டெக்னிக்கல். நைட்டு பேய் வந்துச்சுங்க எங்கள் வீட்டுக்கு, சலக்குன்னு அப்படியே மனைவி குட்டுன்னு ஓடியாந்து என்னை கட்டி பிடிச்சி என்ன செஞ்சாங்க, அதே மாதிரி கொலுசு வாங்கி கொடுங்கன்னு கேட்டார். பேய் கொலுசை கூட கேட்குறாங்கன்னா அப்படி ஆடம்பரத்தை என்ன சொல்ல முடியும்? ஆனால் பக்குவமாக சொல்லிடுவாங்க சில இடத்துல. பக்குவமாக அதாவது சௌரி முடி செஞ்சு வச்சிருக்கேன் வீட்டுக்காரிக்காக. அவனா ஆசையா, இங்கே வாரி உனக்கா நானே என் சொந்த உழைப்பில் சௌரி முடி செஞ்சேன்டி. அப்படியா சந்தோஷம்ங்க, எம்மளை இவ்வளோ அன்பா, எப்படி சௌரி முடி செஞ்சீங்க? தினம் நீ சாப்பாடு ஓட்டையில் அதுலேருந்து முடிய ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்து வச்சு சௌரி முடி செய்கிற அளவுக்கு முடி. இப்படி பக்குவமாக சொல்லிடணும். இப்போ கோவப்பட்டு சாப்பாடு ஏதாவது ஒன்றா கோவப்பட்டுருவாங்க, அது மென்மையாக சொல்லுவாங்க. சில வீட்டில் பார்த்துருக்கீங்களா, சாப்பாடு போட்டோன்னே முடி எடுத்திருக்கேன் இலையிலேருந்து. உடனே சொன்ன எடி முடி எடுக்குன்னா கோவப்பட்டுருவான்னு சொல்லி, இந்த முடி இலையில இருந்தாலும் அழகு, உன் தலையில இருந்தாலும் அழகு அப்படின்ட்டுருக்கேன். அந்த வைக்கப்பட்டு இப்படி பக்கமாக சொல்லிக்கிறது. இந்த மாதிரி குடும்பத்தில் மென்மை அதிகரிக்க இந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறது. நிறைவேற்பதில் நம்ம செய்தி சொல்கிறது. இப்போ வழக்கம் போல் அசோகர் தன்னுடைய அமைச்சரவையில் ஒரு ஆளை கூப்பிட்டு 3 சிரங்கள் கொண்டு வா உங்கள் சபையிலிருந்து எனக்கு இன்னைக்குள்ள அப்படின்றார். 3 தலைகள் அப்படி சொல்லிடுவேன், அப்படி ஈஸியாக தமிழில் சொன்னா தான் புரியும். 3 தலைகள் அது என்ன, அது ஒரு புலித்தலை, ஒரு ஆட்டுத்தலை, ஒரு மனுஷன் தலை. ஆட்டுத்தலை ஈஸியாக கிடச்சிருச்சு.
புலித்தலை வந்து காட்டுக்குள்ளே தான் போகணும்னு சொல்லி அதுவும் ஒரு முயற்சி பண்ணி வேட்டையாடி ஒரு புலித்தலையை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ தான் முக்கியமானது, மனுஷத்தலை எங்கேயும் கிடைக்கலங்க அப்படின்ட்டு அதுக்கும் போராடி ஒரு வழியாக சுடுகாட்டில் அதையும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டான் ஐயா. அரசர் சொன்னார், அரசவர் மறுபடியும் சந்தையில் போய் விற்றுட்டு வாங்க அப்படின்னார். வழக்கம் போல் கிளம்பிட்டாங்க. போய் வச்சுருக்கேன். அவங்கள ஆட்டுத்தலை உடனே வித்துருச்சு. ஏன்னா அவங்க சாப்பாடு வைக்கிறதுக்கு அது தயாராக போயிரு எப்போ ரெகுலராக. புளித்தலை அவ்வளோ போல். அதுலேயும் ஒரு சிலர் இந்த வீட்டில் ஆபரணத்துக்காக வைக்கிறதுக்காக அதை வாங்கிட்டு போய் பாம் பண்ணி வைக்கிறதுக்காக கொண்டு போயிட்டான். இந்த மனுஷத்தலை பார்த்தோன்னா 60 ரூபாய் பக்கத்தில் வரை பயந்துட்டாங்க. ஐயோ வேணாம் கொஞ்சம் தள்ளி வைங்க பயமாக இருக்கு அப்படி கொண்டு வந்து ஐயா அதை வாங்க மாட்டேன்ட்டாங்க. சரி ஓசியாக வித்துட்டு வா. மறுபடியும் ஓசியாக கொண்டு ஓசி இலவசம் இலவசம். அப்போ யாரும் பக்கத்தில் வருவானா? 60 ரூபாய் ஓடிட்டா. ஐயா ஓசியாக கொடுத்தா கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. பார்த்துக்கிட்டீங்களா? இன்னெல்லாம் எனக்கு கை தட்டுறீங்க, வணங்குறீங்க, கும்பிட்றீங்க. உடம்புல உயிர் இருக்குன்னு தட்டிக்கிட்டான் தலைக்கு மரியாதை. அதனால் தலை இருக்கும்போது பிறரை வணங்கி தாழ்ந்து பொருள் ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் உயிர் இருக்குன்னு தட்டிக்கிட்டான் மரியாதை கொடுப்பாங்க அப்படின்றத அந்த விஷயம் சொல்லுவார். அப்போ தலைக்கு ஒரு மரியாதை, தலை வணங்கும் போது. இந்த கைக்கு என்ன அழகு? கை எப்போ அழகு போகிறோம் அப்படின்னா, கையில் பிரேஸ்லெட்டு போடுறதோ மோதிரம் போடுறதோ கைக்கு அழகு கிடையாது. உன்கிட்ட வந்து ஒருத்தர் இல்லை ஐயா தர்மம் பண்ணுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன உதவி அவனுக்கு அப்படி கொடுக்கும்போது இந்த கைக்கு அழகு அப்படின்வாங்க. உதட்டுக்கு லிப்ஸ்டிக் போடுறது அழகு கிடையாது. ஒருத்தர் ரொம்ப துக்கத்தில் இருக்கணும் தோலை தட்டி அன்பாக கருணையாக ஒரு வார்த்தை சொன்னோம்னா உதட்டுலேருந்து உதிக்கும் போது இந்த உதட்டுக்கு அழகு அப்படின்வாங்க. அது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கவலையாக உள்ளவங்களுக்கு ஏதோ ஒரு நகைச்சியோ ஒரு சந்தோஷமான விஷயத்தை கொடுத்தாலே நம்மளுக்கு ஒரு முழு திருப்தி. அந்த மாதிரி நல்ல சந்தோஷத்தை நாள்தோறும் வழங்குகிற அன்பான சன் தொலைக்காட்சிக்கும் அன்பான இயக்கருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் அசத்தல் மன்னருக்கும் எல்லாருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். வெல்டன் முத்து, நீங்கள் சொன்ன ஜோக்ஸும் சரி, எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஜோக்ஸும் சொல்லுவார், கருத்தும் சொல்லுவார். அவர் சொல்கிற ஜோக்ஸு பெரிய ஃபிலாசபி மாதிரி இருக்கும், அவர் சொல்கிற கருத்து பயங்கர ஜோக்காக இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் சொல்கிற ஜோக்கு உண்மையாகவே சிரிக்கும்படியாக இருக்குது, நீங்கள் சொல்கிற கருத்து உண்மையாகவே சிந்திக்கும்படியாக இருக்குது. வெல்டன். சார் சண்முகசுந்தரம் சார், எங்கள் முத்துவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒவ்வொரு தரம் வரும்போது நல்லா அசத்துறாரு. பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முத்து எல்லாத்தையுமே அழகாக வழங்குறாரு, சிரிக்கவும் வைக்கிறாரு, சிந்திக்கவும் வைக்கிறாரு. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. ஓகே சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. இப்போது உங்கள் குரலை எல்லோரும் மிமிக்ரி பண்ணுறாங்க. அந்த குரல் உங்களுக்கு கவர்ந்திருக்கிற அளவுக்கு நான் ஆண்டவனுடைய படைப்பு அவ்வளோதான். இப்போ ஒரு சிங்கர் பார்த்தீங்கன்னாக்கா, எது ஒரு பாடகர் ஆ பார்த்தீங்கன்னா அவங்க ஐஸ் வாட்டர் குடிக்க மாட்டாங்க, குரல் கெட்டு போய்டும்னு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பீரமான குரலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன குடிக்கிறீங்க? தண்ணி தான். நான் என்ன எதிர்பார்த்தேனோ கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதே மாதிரி நானும் உங்களை மாதிரியே தண்ணி அடித்து கணீர் குரலுக்கு ஆள் ஆகிடும். ஆமாம், தண்ணியோடைய பிராண்ட் என்ன கரெக்டாக சொல்லுங்கள். அது பிஸ்லரி வாட்டர். என்னை ஏன் இப்படி தண்ணி தெளித்து விட்டீங்க? நான் எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தேன். ரொம்ப நன்றி முத்து, எவ்வளோ கருத்துக்களை நீங்கள் பேச வச்சிங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி நன்றி ரொம்ப நன்றி. அண்ணா அவர்களையும் சிட்டி பாபு அண்ணா அவர்களையும் வணங்கி, சிறப்பு விருந்தினர் ஐயா உயர்திரு சண்முக சுந்தரம் ஐயா அவர்களையும் வணங்கி, எங்கள் அன்பு சகோதரி தொகுப்பாளி சாண்ட்ரா அவர்களையும் வணங்கி, சார் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா சார்? அவசியம் போகலாம். இந்த நிகழ்ச்சியோட மூத்த உறுப்பினரில் நீங்கள் ஒருத்தர். ஆமாம், அதோட உங்களை ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி கண்ணில் ஒரு சின்ன பிரச்சனை, அதையும் தாண்டி நான் நிச்சயமாக வரேன் பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்கிற இன்னொருத்தரை வந்து மகிழ்ச்சிப்படுத்த நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள், அது ஒரு பெரிய குணம். அதுக்கப்புறம் உங்களையே ஜூனியர் குணான்னு கூப்பிட்டாங்க. ஜூனியர் குணா, அதாவது தொழிலில் போட்டி இருக்கலாம், ஒரு நடிப்பில் போட்டி இருக்கலாம். குணாவோட நீங்கள் போட்டி போட முடியுமா எல்லா விஷயத்துலையும்? குணான்னு கூட போட்டிலாம் போட முடியாது, அவர் சீனியர், என் வயசு தான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு என்ன செஞ்சு ஆசைப்படுறீங்க சார்? இப்போ என்ன கான்செப்ட்னா, நம்ம இளைய தளபதி விஜய் நடித்து வெளிவந்த வேட்டைக்காரன் திரைப்படத்தில் ரொம்ப ஹிட்டான பாடல்களில்
ஏன் உச்சி மண்டையில் சுருங்குது அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அந்த பாட்டை வந்து பழைய நடிகர்லாம் பாடணும்னு ஆசைப்பட்டு இங்கே வந்திருக்காங்க. எப்படி பாட போகிறாங்க நகைச்சுவைன்றதான் சார் கான்செப்ட். சூப்பர். வராம்பாரு ஹிட்டு, எல்லா பாட்டும் ஹிட்டு, எல்லா மொத்த பாட்டும் ஹிட். அதனால எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிங்க. ஓகே சார். தேங்க்யூ. முதலாவதாக இந்த பாடலை தர வருகின்றார் நகைச்சுவை நடிகர் திரு லூஸ் மோகன் அவர்கள். இந்த பாட்டை பாடியிருந்தா இருக்கும். இதோ பருங்குச்சு நீ பாட்டு ஸ்டார்ட் மியூசிக். எம்முச்சி மண்டல்ல கிருங்குது, எம்முச்சி மண்டல்ல சுருங்குது, உன்ன பக்கையில கிருங்குது, டர்ங்குது. புலி உருகுது, புலி உருகுது, இடி இடிக்குது, கொடி பறக்குது, வேட்டக்காரன் வர்றதை பார்த்து அடிச்சு 18 பட்டி பஞ்சாயத்து போர்டு தலைவர் வரும்போது எங்க வீட்டு பக்கத்துல நாய் குலைச்சால அறக்குளத்துக்கு அடிக்கிற பரம்படானாங்க. எங்களை பார்த்து புளிய உரும்ப சொல்றியா? வேணும்னா புளிக்கு பதில் நான் ஒரு வாட்டி உரிமை காட்டா? புளி வரும்யா, கொட்டை எடுத்த புளியா எடுக்காத புளியா? சமீபத்தில் ஆபரேஷன் பண்ண புளி. நன்றி. அடுத்து எஸ்.ஏ. அசோகன் அவர்கள் இந்த பாட்டை பாடியிருந்தா. அசோகன். என் உச்சி மண்டையில கிருங்குது, ஒன்னான கையில சுருங்குது, கிட்ட நீ வந்தாக்கா கிருங்குது, தருங்குது. அக்கா ஏன் உச்சி மண்டையில சுருங்குதுக்கா? அக்கா ஒன்ன பாக்கையில கிருங்குதுக்கா? அக்கா ஏன் உச்சி மண்டையில சுருங்குது, ஒன்ன பாக்கையில கிருங்குது. அக்கா அக்கா உன் புருஷனை பார்க்கும்போது எனக்கு உள்ளங்கையெல்லாம் டர் புருங்குதுன்னு சாவுன்ட்டு கேட்குதுக்கா. அதை எப்படிக்கா சொல்லுவேன்? இதோ டி.எஸ். பாலையா. என் உச்சி மண்டையில சுருங்குது, உன்னை நான் பார்க்கையில கிருங்குது, கிருங்குது. கிட்ட நீ வந்தாக்கா டருங்குது, பர்றங்குது. காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சா ஒரு மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குதையா, சவுண்டெல்லாம் கேட்குது. என்னால் தாக்கப்பட்டது. அடுத்ததா ஜனகராஜ் அவர்கள். ஸ்டார்ட் மியூசிக். யாமூச்சி மண்டையில டொர்ரங்குதே, கிட்ட நீ வந்தாக்கா டொர்ரங்குதே, டர்ரங்குதே. புலி உரும்புதே, புலி உரும்புதே, வேட்டக்காரன் வர்றத பார்த்து புலி உரும்புதே. இன்னும் தைரியம் இருந்தா நீ என்னையோ பார்த்து உரும்பிருப்ப. இன்னொரு வாட்டி கண்ணில் மாட்டினேன். அடுத்து திரு சுருளிராஜன். ஸ்டார்ட் மியூசிக்கி. யாருக்கு மண்டையில சுருங்குது, உன்னான பாக்கையில கிருங்குது, கிட்ட நீ வந்தாங்க சுருங்குது, சுருங்குது. நம்ம பர்றுங்குது, பர்றுங்குது, பர்றுங்குது. அடுத்ததாக வி.எஸ். ராகவன் ஐயா அவர்கள். இதோ எக்ஸ்கியூஸ் மீ. யாவூச்சி மண்டையில கிருங்குது, ஒன்னான பாக்கையில டொர்ங்குது, டர்ங்குது. ஜாட்டி கொய்யால நைட்டு காராமணியும் சுண்டலை சாப்பிட்டுட்டு வந்து இப்படி டார்ச்சர் பண்றான். எங்க பர்வதம் அவனை அடிச்சு வெளியே தோர்த்துமா? ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் ராஸ்கல். என்ன பண்ணிட்டு இருக்கா நீ? போ அப்படிக்கா. டர்ங்குது டொர்ங்குதுன்னு வயசான காலத்துல போ. சொல்றது காலையில் வேலை. மைக்கேல் பையன் தான் அப்படி டார்ச்சர் பண்றானா? ஏன்டா அடிக்கும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்? அவகவா குவா குவா போடா. அடுத்து அன்பு அண்ணன் திரு கவுண்டமணி அவர்கள் செந்தில் சார்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. இது அண்ணே வீங்கி அண்ணே வீங்கி சொல்லுங்க. சாப்பிடாதே, தூங்காதே, மூச்சு விடாதே, பயங்கரமான விலங்கு. என்ன விலங்கு? தெரியலனே. தெரியலையாக்கு? தெரியலனே. ஏய் கொக்கமக்கா, கை விலங்கு. அப்படியானே? நன்றி. நன்றி நன்றி நன்றி. வெல்டன். சண்முகசுந்தரம் சார்,
இவங்க வந்து இப்போ உங்கள் வாய்ஸ் பண்ணாங்க. ஆமாம். சாதாரணமாக இது எவ்வளவோ மேனரிசம் உண்டு, எவ்வளவோ பாடி லாங்குவேஜ் உண்டு. நீங்கள் அது இப்படி கேஷுவலாக பண்ண உடனே இவங்க அப்படியே ஒவ்வொருத்தரோட மாதிரி இவ்வளோ வந்து பள்ளமாக்கிட்டாங்களே. அது நீங்கள் ஆரம்பத்தில் இவ்வளோ பாப்புலர் ஆகும்னு நினச்சிங்களா? இல்லை, நினச்சி பார்க்கல. சின்ன திரை வந்து இந்த மாதிரி சீன்களை போடும்போது பல லட்சம் ஜனங்கள் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எங்களுக்கு மேலும் மேலும் ஜனங்களை ஞாபகப்படுத்துகிறது. அதற்கு ஒத்தாசையாக இவர்கள் செய்யும் காரியம் எங்களுக்கு இருக்கிறது. இல்லை, இப்போ இவங்க பண்ண வாய்ஸ் வந்து உங்கள் வாய்ஸ் மாதிரி இருந்ததா நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. உங்களோட பெருந்தன்மை இங்கே வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லார் வாய்ஸையும் இவங்க பண்ணி காட்டுவாங்க. யாருமே வந்து என் வாய்ஸ் அது இல்லைம்பாங்க. அதாவது ஜென்ரலி பார்த்தா இப்போ நான் சிரிக்கிற மாதிரி இவங்க சிரிச்சா எனக்கு வித்தியாசம் தெரியலாம். ஆனால் ஜென்ரலி எல்லாருக்கும் வந்து அது என்ன மாதிரி சிரிக்கிறாங்கன்னு தெரியுது. நிச்சயமா இது மாதிரி உள்ளது நீங்கள் வந்து ரொம்ப அழகா ஆமாம் என்ன மாதிரி இருக்கு, இது நல்லா இருக்கு, இதனால எனக்கு பெருமைன்றீங்க பாருங்க. இது உங்களுடைய வந்து பரந்த உங்களோட உலக அறிவையும் உங்கள் பெருந்தன்மையும் காட்டுது. உண்மையாகவே உங்களுக்கு ஆக்சுவலாக கரகாட்டக்காரன் படத்தை பார்க்காத ஆளே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். அதுவும் முக்கியமாக உங்கள் கேரக்டர், அதில் என்ன தான் காமெடி எல்லாம் இருந்தாலும் நீங்கள் வரக்கூடிய கேரக்டர் உங்களுடைய மேனரிசம் ரொம்ப பேசப்பட்டது. எனக்காக ஒரு வாட்டி அந்த டைலாகை பேசி காட்டுங்க சார். படம் வந்து 22 வருஷத்துக்கு மேலே ஆகுது. சரி, இன்னும் அந்த டைலாக் எப்படி ஞாபகத்தில் இருக்கணும், கொஞ்சம் வேணால் ஞாபகப்படுத்தி வேண்டாம் சொல்கிறேன். அக்கா நிறுத்துக்கா, என்னுடைய பகுதியை கொஞ்சம் கேட்டு பாருக்கா. உனக்காக நான் 7 வருஷம் ஜெயிலில் இருந்தேக்கா. 7 வருஷம். மாமா கொடுத்த நகையெல்லாம் திருட்டு நகைகளாம். போலீஸில் பிடிச்சிட்டு போய் நீ எப்படிலாம் அடித்தானுங்க தெரியுமா? வயிற்றுலேயும் எட்டி உதச்சானுங்கக்கா. ரத்தமாக கேட்கணுக்கா. அதாவது அந்த படத்தில் வந்து இது ரொம்ப சீரியஸான கேரக்டர். அது இங்கே வந்து சொல்லுவாங்க பாருங்க, நாங்கள் விந்து வயிற்றுல நெஞ்சில் எட்டி சீரியஸ் வந்து காமெடி ஆயிடுச்சு. அவ்வளோ. இந்த ஊருக்கு நாங்கள் ஷூட்டிங் போனாலும் கனகாப்பான்னு தான் சொல்லுவாங்க. ஆழமாக உங்கள் மனசில் அந்த டைலாக் பதிச்சதுனால இந்த 880 சாங் இந்த டைலாக்கை கிராமங்கள்லேயோ வெளியில் ஷூட்டிங் போகும்போது அங்கே வந்து எங்கிட்ட அதே டைலாக் பேசி காட்டுறாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி. இவங்க 2 பேர் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் இவங்க ப்ரோக்ராம் நிறைய பார்த்துருக்கேன். ஒவ்வொன்றிலையும் வெரைட்டிஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் பண்ணுறதெல்லாம். எனக்கு இந்த மேனரிசமெல்லாம் வச்சு இப்போ கூட லூஸ் மோகன் அது அந்த கேரக்டர்லாம் பார்க்கும்போது அந்த முகபாவனையிலேயே அதை அழகாக காமிச்சு அந்த இது பண்ணுறாரு. ரொம்ப சிறப்பாக பண்ணுறாரு. அதே மாதிரி அந்த தம்பியும் பலவித குரல்கள்லேயும் இன்றைக்கி பாட்டு பாடி டைலாக் பேசி விதவிதமாக பண்ணார். நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் புதுசாக பண்ணுறதுனால தான் அசத்த போவது யார் சிறப்பாகிட்டு இருக்கு. மேலும் மேலும் புதிய ப்ரோக்ராம்களை நீங்கள் கொடுக்கணும்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. என்ன நடிகர் திடீர்னு எழுத ஆரம்பிச்சு பார்க்குறீங்களா? நான் அருமையான விஷயங்கள் எழுதுகிறேன். அதை நீங்கள் நக்கீரன்.in படிங்க. நிச்சயமாக ரெசிபி ஓகே எழுதுகிறேன்.